வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் மோடி அவர்களை சந்திச்சாங்க. என்னென்ன கோரிக்கை வச்சாங்க அப்படின்னு பார்த்துருவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்களெல்லாம் தொகுதிக்குள்ளேயே விடமாட்டாங்க, நீங்க ராஜினாமா பண்ணிட்டா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசியிருக்காரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, விரல்ல மைய காயறதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு புலம்பியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்களை வந்து இந்த வீடியோ கால் நாம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இதோ இங்க தெரியுற QR கோடை பயன்படுத்தி உதவ முடிஞ்சா உதவுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் போயிடுவோம். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, மோடி அவர்களை ஐயா முதலமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து சந்திக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பேசுபடுபடியான ஒரு பொருள். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் முறையா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் டெல்லிக்கு பயணம் பண்றாரு. இதுக்கு முன்னாடி டெல்லிக்கு போனாரு, அது சிபிஐ கேஸுக்காக போனாரு. இன்னைக்கு வந்து ஐயா மோடி அவர்களை சந்திக்கிறதுக்காக விஜய் அண்ணன் வந்து போயிருக்காரு. சரி, ஓகே. இவருடைய போக்கு எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அங்க போன உடனே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ராஜ மரியாதை. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு தலைவன் வந்து உருவாவான்னு சொல்லிட்டு கனவுல கூட யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. இதுவரையிலும் இத்தனை நாள் தலைவர்கள் வந்து டெல்லிக்கு போகவும் வரவும் இருந்தாங்க. ஒருத்தராவது வந்து டெல்லியில போயிருக்காங்க, பிரதமர் மோடி சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம போட்டோ மூலியமா தெரிஞ்சுக்குவோம், இல்லைன்னா பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்குவோம், இல்லைன்னா ரொம்ப அரசியல் ஞானிகள் தான் போய் அது என்ன பேசுனாங்க எப்படி பேசுனாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். ஆனா இன்னைக்கு சாதாரண ஒரு கடைநிலை ஊழியன் கூட, சாதாரண ஒரு ஒரு அரசியல் ஞானமே தெரியாதவர் கூட இன்னைக்கு வந்து மோடி கிட்ட என்ன சந்திச்சிருப்பாரு விஜய் அப்படின்னு கேட்கிற மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை மாத்திட்டார் விஜய் என்ன. சரி, ஓகே. என்ன விஷயங்களை பார்த்தாருன்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 4 கோரிக்கைகளை வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. இதுல முதலாவது கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். முதலாவது கோரிக்கை வந்து கர்நாடக மாநிலத்திலிருந்து நம்மளுக்கு காவிரி நீர் உபரி நீர் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து கர்நாடகத்துல இருந்து மேட்டூர் அணை அப்படிங்கிற இடத்துல தேக்கி வச்சு மக்களுக்கு பயன்பாட்டுக்கு விடுவாங்க. அது கிட்டத்தட்ட தஞ்சாவூர் ராமநாதபுரம் தஞ்சாவூர் வரலும் போய் பாயுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வரலும் வந்து இந்த ஆறுனுடைய நீளம் இருக்கு. அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் ஒரு பெரிய லென்த்தான ஒரு ஆறு. இருக்கிற ஆறுகள்லயே வந்து காவிரி ஆறு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னு சொல்லி நிறைய இருக்கு. இதுல வந்து பவானி அப்படிங்கிற இடம் வந்து ஈரோடு மாவட்டம் பவானி அப்படிங்கிற இடத்துல வந்து காளிங்கராயன் வாய்க்காலும் சேர்ந்து குறுக்க வந்து முக்கூடல், அது வந்து பாத்தீங்கன்னா கூடுதலையா பிரிஞ்சு சேர்ந்து பயணிக்கும். அது வந்து இந்த ஆற்றுக்கு வந்து சிறப்புன்னு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. சரி, ஓகே. இந்த காவிரி ஆற்றுக்கும் இந்த மேகதாது அப்படிங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் பாத்தீங்கன்னா, கர்நாடக அரசு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, மேட்டூர் டேமுக்கு முன்னாடி, அதாவது கர்நாடக எல்லைக்கு உட்பட்ட இடத்துல வந்து ஒரு அணை கட்டுறாங்க. அதுதான் மேகதாது அணை. அந்த அணையை கட்டிட்டாங்கன்னா சப்போஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகக்காரங்க இப்பவே வந்து தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. மேட்டூர் டேம்ல தேங்கும் போதே கர்நாடகாவில இருந்து தண்ணி தமிழ்நாட்டுக்கு அப்பப்போ விட மாட்டேங்கிறாங்க. அதை சீராடி போராடி பெற வேண்டியது இருக்குது வெய்ய காலங்கள்ல. ஒருவேளை சப்போஸ் அந்த மேகதாது அணை கட்டிட்டா இப்ப மேட்டூர் அணைக்கு தண்ணி வருதே கஷ்டம். இங்க மேட்டூர் அணைக்கு தண்ணி வருதே கஷ்டமாயி போச்சுன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஊர்கள் வந்து மிக மிக ரொம்ப தண்ணி பஞ்சமாயி விவசாயம் சுத்தமாவே செத்து போயிடும். அது ரொம்ப ஆபத்தானதும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதனாலதான் இந்த மேகதாது அணை வந்து யாருமே விரும்புறதில்ல. அது கொண்டு வருவதற்கான வாய்ப்பு எடுக்கும் போதெல்லாம் தயவு செய்து கட்டாதீங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தையும் உயர் நீதிமன்றத்தையும் வந்து அடிக்கடிக்கு வந்து நாடுவாங்க. சரி, ஓகே. இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா மோடி அவர்கள்கிட்ட வந்து விண்ணப்பம் வச்சிருக்காரு விஜய் அண்ணன். இது வந்து நீங்க உறுதி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதுச்சேரியும் கேரளாவும் அனுமதிக்காம இந்த கட்டடத்தை நீங்க கட்டக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு இது தேவையில்லாத வேலை. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப பஞ்சத்துல அடிபட்டுருவாங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி பஞ்சம் ஏற்பட்டுருன்னு சொல்லிட்டு மிகவும் வந்து ஒரு உறுத்தா பேசியிருக்காரு விஜய் அண்ணன். அந்த சரத்தை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. 2வது விஷயமா அவர் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்த இனிமேல் இருந்து முதல் இடத்துல பாடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் லாங்குவேஜ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது கடந்த முறை 2 முறை ஆளுநர் மாளிகையில பாடப்பட்டது. அதுக்கு பெரும் கண்டனம் எழுந்தது. அதுக்கான விடை தான் வந்து இன்னைக்கு போய் பேசியிருக்காரு
அண்ணன். அது என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, உரிய விளக்கம் கொடுத்து நீங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து தமிழ் தாயை தமிழ்நாட்டுல முதல் இடத்துக்கு கொண்டு வந்து பாட சொல்லுங்க. அது வந்து தமிழுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரதமர் ஐயா கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. அது 2வது. சரி, 3வதா என்ன சொல்லிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, வான்வெளி மையம் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை. வான்வெளி மையத்தை வந்து தமிழ்நாட்டில் நிறுவுறதுக்கு நீங்க ஐடியா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஐயா அவர்கள் 3வது கோரிக்கை வச்சிருக்காரு அண்ணன். 4வது கோரிக்கை என்ன வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட 58 மீனவர்களையும் 266 படகுகளையும் வந்து உடனடியா ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க இலங்கை அரசு கிட்ட வலியுறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது பேசுபடும்படியான ஒரு பொருளா மாறி இருக்கு. இது என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே மீனவர்களுக்காக வந்து மோடி ஐயா கிட்ட பேசியிருக்காரு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு உண்மையிலே அது பரவாயில்ல தானே உண்மையிலே. ஏன்னா மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போய் அங்க இலங்கை அரசால் கடத்தப்பட்டுறாங்க. கடத்தப்பட்டு அவங்க மீண்டும் வெளியே விடுறாங்களான்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்க விடவே மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து என்னென்ன சித்திரவதை பண்றாங்க, படகுகளை பறிச்சு வச்சிடறாங்க, கிட்டத்தட்ட அடிச்சு விடுவாங்க அந்த போலீஸ். அதனால வந்து மீனவர்கள் ஒரு எல்லை தாண்டி மீன் பிடிக்க போக முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கச்சைத்தீவு தான். கச்சைத்தீவு நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எச்சா போய் மீன் பிடிக்கலாம். இப்ப கச்சைத்தீவு அவங்க கிட்ட இருக்கிறதுனால நம்ம வந்து குறுகிய இடத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து நீண்ட இடமா வந்து மீன் பிடிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. அதுங்கிறத உண்மை. சரி, ஓகே, இதெல்லாம் கண்டிப்பா வந்து நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. இந்த 4 கோரிக்கைகள் தான் விஜயன் வந்து மோடி அவர்கள்ட்ட வச்சிருக்காங்க. பிரதமரும் இதுக்கு வந்து சரியான தீர்ப்பை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நன்றி சொல்லியிருக்காரு. அது என்ன மாதிரி நன்றின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து பாத்தீங்க என்ன மாதிரி நன்றின்னு பாத்தீங்கன்னா, ஆனைமங்கலா செப்பேடு அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு மீட்டு கொண்டு வந்த பிரதமர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செப்பேடுகள் வந்து இது பழங்காலத்தின செப்பேடுகள். அது வந்து பழங்காலத்தினுடைய செப்பேடுகள் வரலாறு அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த செப்பேடுகளை இந்தியாவுக்கு கொண்டு வந்த ஐயா பிரதமர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்றியும் சொல்ல அவர் மறக்கல. இந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்திலும் வந்து விஜயன் வந்து இங்க போயிருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டாரு. அடுத்ததான் வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சு நிதிக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவை, இதுவரை நம்மளுக்கு எவ்வளவு செலவு பண்ணிக்கிறோம், எவ்வளவு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதையும் சந்திச்சு அவங்க கிட்ட வந்து மனுவா கொடுத்திருக்காரு, கடிதமா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்க்கப்பட்டது. இந்த சந்திப்பாக்கப்பட்டது வந்து உண்மையிலே வந்து ஒரு ஆரோக்கியமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்கப்படுது. ராகுல் காந்தி அவங்க வீட்டுக்கு போனதாகட்டும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு பாசிட்டிவா விஜயனுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியே நம்ம நம்புவோம். சரி, ஓகே, இதெல்லாம் போட்டும். அடுத்ததான் முக்கியமான விஷயம் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வந்துருவோம். அது தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வர்றதுக்கு நான் முக்கியமான விஷயத்த ஒண்ணு சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளை தினத்துல உலக பட்டினி தினம். நான் பட்டினி தினம்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலக பட்டினி தினம்னா எத்தனையோ பேர் சோறு இல்லாம இருக்காங்க அப்படிங்கறதா அது வலியுறுத்துறதுக்காக உலக பட்டினி தினம் அப்படின்னு ஒரு தினத்தை கொண்டாடல. மிகவும் வருத்தத்தோடு பதிவு பண்றேன். யாருமே பட்டினியா தூங்கக்கூடாது, 3 நேரமும் சாப்பாடு கிடைக்கணும், யாரும் பட்டினியா தூங்க போகக்கூடாது அப்படின்னு தான் என்னோட கனவு. அது தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய கனவும் அதுதான். அதனால எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நீங்க ஒரு ப்ரே பண்ணிக்கங்க. உங்களால முடிஞ்சா யாராத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம சேனல் மூலியமா எல்லாத்துக்கும் வலியுறுத்துறேன். இதையதான் விஜயன் என்ன பண்ணிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நாளை தினத்துல ஒவ்வொரு தொகுதிக்கும் 2000 3000 பேருக்கு அன்னதானம் போடுங்க, நாளைக்கு உலக பட்டினி தினம்னு சொல்லிட்டு விஜயன் வந்து சொல்லி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்துதான் முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, விரல்ல கை மையின்னு காயறதுக்குள்ள இப்படி கட்சித்தாவல் பண்றாங்க. இது அரசியல் படுகொலை. இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் அன்புமணி அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்துதான் ஒரு சேலஞ்ச் விட்டுருக்காங்க. அது என்ன மாதிரி சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, மரகதம் குமரவேல் அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான சேலஞ்ச் விட்டுருக்காங்க. அதாவது மதுராந்தகம் தொகுதியில வந்து செங்கல்பட்டு மதுராந்தகம் தொகுதியில வந்து நீங்க எல்லாம் உள்ளேயே வர முடியாது, அந்த அளவுக்கு வந்து மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. மக்களை பார்த்தா உங்களுக்கு ஏமாளி மாதிரி தெரியுதா, முட்டாள் மாதிரி தெரியுதா? நீங்க பாட்டு ஜெயிக்க வச்ச மக்களை ஏமாத்திட்டு ராஜினாமா பண்ணிட்டு போய் மீண்டும் வேற கட்சியில சேர்ந்து அந்த கட்சியில இருந்து நிக்க போறீங்க. மக்கள் மறுபடியும் உங்களை ஜெயிக்க இருக்குமா?
என்னப்பா இது கொடுமை அப்படிங்கிற மாதிரி வந்து இப்படியெல்லாம் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப காட்டமா ஒரு பதில சொல்லியிருக்காரு அன்புமணி அண்ணன். அதையும் நாம பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி, ஸோ இன்னைக்கான நிகழ்வுகள் வந்து உண்மையிலே சூப்பராகவும் தரமாகவும் அமைஞ்சுது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சி.வி. சண்முகம் அண்ணன் வந்து வெளியே வர்றதாக ஒரு அறிவிப்பு வெளியே இருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசிடுவோம். இது இன்னைக்கான வீடியோ இது மட்டும்தான். இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.